ஓம் சக்தி தாயே எல்லாம் முன்சேதம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறோம், சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால் கைரேகை ரகசியங்கள். இதான் தலைப்பு. கைரேகை ரகசியங்கள் இதான் தலைப்பு. இப்போ கைரேகையில் கையை பார்த்த உடனே டக்குன்னு முடிவெடுக்கக்கூடிய, உங்களுக்கு பார்த்த உடனே புரிகிற மாதிரி ஈஸியான டிப்ஸு, அதாவது ரகசியம் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போ நம்ம கையில் பார்த்தோன்னே நம்ம சுண்டு விரல், இது சுண்டு விரல் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இந்த சுண்டு விரல், இது மோதிர விரல், இது ரெண்டை பற்றி தான் சொல்ல போகிறோம். இந்த மோதிர விரலோட மேல் கோடு இருக்கு இல்லையா, அந்த கோடு, இந்த கோட்டு, இந்த இது மோதிர விரல், இது கோட்டுக்கு மேலே இந்த சுண்டு விரல், இந்த இது கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு மேலே சுண்டு விரல் நீளமாக இருக்குது. இந்த அளவு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு மேலே எவ்வளோ தூரம் உயரமாக இருந்ததுனாலும் நல்ல விஷயம்தான். இப்படி உயரமாக அந்த சுண்டு விரலோட, இந்த மோதிர விரலோட கோட்டு மேல் கோடு இருக்கே, நகம் உள்ள கோடு, இது நகம் உள்ள கோடு, இந்த கோட்டுக்கு மேலே சுண்டு விரல் நீளமாக இருக்குதுன்னா ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சொல்வாக்கு செல்வாக்கு உடைய நபராக இருப்பார்கள். குடும்பத்தில் அவருடைய பேச்சு எடுபடும். அவர்கள் வாழ்வில் முடிவெடுக்கக்கூடிய நபராக இருப்பார். கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும். ஒரு சில பேர் கணவன் வீட்டில் எல்லாத்தையும் கரெக்டாக செய்வார், அதாவது அவருடைய செல்வாக்கு செல்லுபடி ஆகுமா, மனைவியுடைய செல்வாக்கு செல்லுபடி ஆகும். அந்த குடும்பத்தை நடத்தக்கூடிய, ரன் பண்ணக்கூடியவர்கள் யாராக இருப்பாங்க, மனைவியா கணவனா, இந்த கையை பார்த்தோம்னா கண்டுபிடிச்சிடலாம் ஈஸியாக. இப்போ யாருக்கு இந்த மோதிர விரல் கோட்டு, நகமுள்ள கோடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கு மேலே சுண்டு விரல் உயரமாக இருக்கோ அவங்களுடைய சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாக இருக்கும். அவங்களுடைய புத்திசாலித்தனம், அறிவாற்றல் அந்த குடும்பத்தை உயர்த்துவதற்கு முன்னுக்கு. யார் குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுவாங்க, யாருடைய பேச்சு அங்கே எடுபடும் அப்படிங்கிறத இதில் கண்டுபிடிச்சிடலாம். கொஞ்சம் மீனாட்சி ஆட்சியா சொக்கநாதர் ஆட்சியான்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி கணவனா மனைவியா அந்த குடும்பத்தில் யாருடைய பேச்சு எடுபடுங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் இந்த விரலை வச்சு. சப்போஸ் ரெண்டு பேருக்குமே இந்த மோதிர விரலுக்கு மேலே, இந்த இந்த மோதிர விரல் கோட்டுக்கு மேலே அந்த துண்டு விரல் நீளமாக ரெண்டு பேருக்குமே இருக்குன்னு வச்சுங்க, ரெண்டு பேரும் ஆளுமை தன்மை நிறைந்தவராக இருப்பார்கள். ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவுக்கு நல்லா வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. யாராவது ஒருத்தருக்கு இருந்தால் அவங்களுடைய சொல்படி கேட்டு அந்த குடும்பம் உயர்வதற்கு வாய்ப்பு உண்டு, ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம சுண்டு விரலுக்கு கீழே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் புதன்மேடு. இந்த புதன்மேடு உயர்வா இருந்துருச்சு. புதன்மேடு உயர்வா இருந்தாவே என்ன விஷயம்னா, வாழ்க்கையில் உடல் உழைப்பு இல்லாமல் வாயை பயன்படுத்தி, புதன்னா புத்திசாலி கிரகம், அறிவாளி, நல்ல ஒரு திறமையானவர், எப்படி வேணாலும் வாழ்க்கையில் கொண்டு வரும். இந்த புதன்மேடு உப்பலா இருந்தால் எப்படியாவது அவங்க வாயை வச்சு சமாளித்து வாழ்க்கையில நல்ல ஒரு பொசிஷனுக்கு வந்துருவாங்கன்னு நினைச்சுக்கலாம். இந்த புதன்மேடு உயர்வா இருந்தாவே மித்த எல்லா மேட்டோட புதன்மேடு உயர்வா இருக்குன்னு வச்சுங்க, வாழ்க்கையில் வெற்றி பெறுவார் அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த மன்மத மேடு இருக்கு இல்லையா, இந்த கோட்டுக்கும் இடையில இருக்கிறது இவ்வளவுதான் மன்மத மேடு. இந்த மன்மத மேட்டில் எத்தனை ரேகைகள் இருக்கோ அத்தனை தொடர்புகள் உண்டு. ரெண்டு கையும் பார்க்கணும்னு சொல்லியிருக்கேன். ரெண்டு கையும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டு இதில் எத்தனை கோடு இருக்கோ அத்தனை தொடர்புன்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுங்க. அதாவது பேசுவது காதல், ஒன்று பேச்சோட இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கிறது காதல், பாசம், மனசோட சம்பந்தப்பட்டிருக்கும் சார். இப்ப ஒரே மாதிரி ரெண்டு கோடு இருக்கு சார். இந்த மன்மத மேட்டில் ஒரே மாதிரி ஒரே நீளத்துல ரெண்டு கோடு இருக்குன்னா கண்டிப்பாக அவர்களுக்கு இரண்டு தாரம் நடப்பதற்கு வாய்ப்பு உண்டு. உங்க கையை செக் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சார், நீங்க சொல்றது ரைட்டு தப்புன்னு சொல்லுங்க, அதனால ஒன்றும் இல்லை. ஆனா இதுதான் உண்மை, நான் சொல்வது எல்லாமே உண்மையை தான் சொல்றேன் முடிஞ்ச அளவு. இப்ப இந்த தாரர் ஒரே நேரத்தில் எத்தனை ரேகைகள் நீளமாக இருக்கிறதோ அத்தனை காதல் உண்டு, அத்தனை பாசம் உண்டு, அத்தனை பேர் உங்க மனசுல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அத்தனை பேரோட அவர் ஒரு அளவுக்கு அதிகமாக பாசத்தோடு, அன்போடு, காதலோடு பேசுவதற்கு வாய்ப்புண்டு. அது உடல் உறவையும் குறிக்கும். உடல் உறவு ஒன்று காதலா இருக்கலாம், ஒன்றும் பாசமாக இருக்கலாம், உடல் உறவு. உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை, இது மூணுல ஏதாவது ஒன்று இருந்தே ஆகணும். அந்த மாதிரி இருந்தால் தான் இதில் ரேகையே வரும். நீளமாக இருக்கிறது
திருமணத்தில் முடியும். திருமணத்துக்கு நிகராக, அதாவது ஒரு வீடு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு வீடு கல்யாணம் பண்ணாம வச்சிருப்பாங்க, தொடர்பு இருக்கும். இப்ப சின்னதா இருக்குல்ல ரேகை, சின்னதா இருக்குதுன்னா இப்ப கல்யாணத்துக்கு முன்னாடியே 2 காதல் நிகழ்வு நிகழ்ந்து போச்சு, திருமணம் தோல்வியில் முடிந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ அதுக்கு அப்புறமா இன்னொரு சின்ன ரேகை இருக்கு. அப்ப இன்னொரு தொடர்பு ஏற்படுது. இன்னொரு பேரை பாசமா இருக்காங்க, காதலா இருக்காங்க, அன்பு. ஒண்ணு காதலா இருக்கணும், ஒண்ணு பாசமா இருக்கணும், ஒண்ணு உடல் உறவா இருக்கணும். காதல்னா மனசால ஏற்படக்கூடிய ஒரு ஒரு அன்பு பிணைப்பு. பாசம்னா உங்களுக்கு தெரியும், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அப்பா அம்மா, இவங்க மேல வர்றது பாசம். அதே மாதிரி உடல் உறவு உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதே மாதிரி ஏதாவது ஒரு சம்திங் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த ரேகையில ஒரே மாதிரி நீண்டு 2 இருந்ததுன்னா 2, 3 இருந்ததுன்னா 3 கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு சில பேருக்கு ஆயிரக்கணக்கான தொடர்பு இருக்கும். அதை எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறதுனா, இந்த சுக்கிரமேட்டை பார்க்கணும். ஒரு சில பேருக்கு சுக்கிரமேட்ல இந்த மாதிரி செல்வாக்கு ரேகைகள் இருந்தாலும் நிறைய பெண், எத்தனை ரேகைகள் இருக்கோ அத்தனை பெண் தொடர்புகள். ஆணா இருந்தால் பெண், பெண்ணா இருந்தால் ஆண். அந்த தொடர்புகளையும் குறிக்கும். உடனே அத்தனை தொடர்பு கிடையாது. ஒரு சில பேருக்கு மனசுல ஆசையோடய இருப்பாங்க, ஆனா அவங்களுடைய செல்வாக்கு கிடைக்கும். இது செல்வாக்கு ரேகை இல்லையா? ஆணா இருந்தால் பெண் மூலமாக செல்வாக்கு, பணம், சொத்து பத்து இது மாதிரி வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. பெண்ணா இருந்தால் ஆண் மூலமாக, அத்தனை நண்பர்கள் மூலமாக சொத்து பத்து வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நண்பர்களாக இருக்கலாம், காதலர்களாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், அன்பாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு சம்பந்தப்பட்ட இந்த சுக்கிரன் உயர்வு அளவுக்கு அதிகமாக இருந்தால் நிறைய தொடர்பு உண்டு அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும். அதுலேயும் இந்த இந்த செல்வாக்கு ரேகை சுக்கிரன் மேட்டில் இருந்துச்சுன்னா நிறைய தொடர்பு உண்டு. எத்தனை கோடுகள் இருக்கிறதோ அத்தனை தொடர்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல குறுக்க இப்படி செல்வாக்கு ரேகை வர்றது, இப்படி மேல வர்றது, இப்படி வர்றது, குறுக்க வர்றது, இது மாதிரி வளைகுறி வந்துருச்சு சுக்கிரமேட்ல, ஆசை தீரவே தீராது. பிறந்ததுல இருந்து, அதாவது வாலிப வயசு வந்ததுக்கு அப்புறம், வாலிப வயசுல இருந்து அவங்களுடைய வாழ்க்கை எட்ஜு வரைக்கும் இந்த ஆசை தீரவே தீராது. மனசுக்குள்ளார ஆசை இருக்கும். செயல்படுவாங்களா செயல்பட மாட்டாங்களா அவங்களுடைய புத்தி ரேகையை பார்த்து, மித்த ரேகைகளை கையை பார்க்கணும். மித்த மேடு எப்படி இருக்கு, குருமேடு, சந்திரமேடும் சுக்கிரமேடும் உயர்வா நல்லா கும்முன்னு இருந்து இது மாதிரி செல்வாக்கு ரேகை இருந்துருச்சு, இந்த மாதிரி வளைகுறி இருந்துருச்சுன்னா அவங்களுடைய உடல் உறவை தடுக்கவே முடியாது. இந்த கையில நிறைய விஷயம் இருக்கு. இதுல இன்னைக்கு இந்த தார மேட்டில், அதாவது மன்மத மேட்டில் எத்தனை கோடுகள் உள்ளதோ அத்தனை தொடர்புகள் கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் இந்த புதன் வீட்டுக்கு வரக்கூடிய ரேகை, புதன் ரேகையில 2 ரேகை சேர்ந்த மாதிரி இருந்தாலும் காதல் விஷயத்துல அதிகமான ஈடுபாடு நிறைய இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம். அதே மாதிரி இந்த சுக்கிர வளையம் இருக்கும். இந்த குருமேட்டுக்கும் சனிமேட்டுக்கும் இடையில ஆரம்பிச்சு இந்த புதன் மேட்டு வரைக்கும் இப்படி ரவுண்டா வர்றது சுக்கிர வளையம். இப்படி கீழே வந்தாலும் சந்திரமேட்டை சுத்தி வந்தாலும் சுக்கிர வளையம் தான். இந்த சுக்கிர வளையம் இருந்தால் காதல், ஆசை, அன்பு அதிகமாக இருக்கும். காதல் புத்தகங்களை படிப்பது, காதல் படங்களை பார்ப்பது, ஆசை தொடர்புகளை அதிகமாக, எண்ணம் அதிகமாக இருக்கும். அந்த எண்ணம் எப்ப சார் முடியும்? வாலிப வயசுல இருந்து ஒரு 30-35 வயசு வரைக்கும் எண்ணம் இருக்கும். திருமணம் முடிந்த பிறகு படிப்படியா குறைஞ்சு அது சரியான நிலை, புதுசா கண்டுபிடிக்கிற ஆராய்ச்சியாளராக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புத்தி ரேகை இருந்தா. அதே மாதிரி இந்த குரு வளையம் இருந்ததுன்னா கையில நிறைய புத்திசாலித்தனம், அறிவாற்றல் நிறைய இருக்கும். இந்த நேரத்துக்கு எதை பண்ணுனா வாழ்க்கையில முன்னுக்கு வரலான்னு அவங்க பண்ணி வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க. ஒரு நல்ல திறமையான புத்திசாலி, திறமையான அறிவாற்றல் மூலமாக வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்ப இந்த தார ரேகை இருக்கு இல்லையா? தார ரேகையில மேல் நோக்குன ஒரு ரேகை இப்படி வருது. அப்ப திருமணம் மேல் நோக்குன ரேகை இப்படி தாரமேட்டில் இப்படி மேல போகுதுன்னு வச்சுங்க, சுண்டு விரல் பக்கம் மேல போகுதுன்னா திருமணம் செய்து கொள்ள மாட்டார்கள். ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இந்த மன்மத ரேகையில, இந்த தார ரேகையில ஒரு ரேகை இப்படி கொஞ்சம் தூரம் இப்படி இருதய ரேகையை வெட்டுச்சுன்னா அந்த வயதில் வாழ்க்கை துணை மரணம் அடையும். வாழ்க்கை துணை வியாதி மரணம் அடைகிறது. ஒரு சில பேருக்கு ரொம்ப நீளமா போய் கூட அந்த மாதிரி வெட்டும். அந்த வயசில், எந்த வயசுலையோ அந்த வயசுல வியாதி வாழ்க்கை துணை மரணம் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. இருதய நோய் மரணம் அடைவதற்கு கூட வாய்ப்பு உண்டு. சரிங்களா? அதே மாதிரி இந்த தார ரேகை இந்த மாதிரி பிரிவு இப்படி பிரிஞ்சிருக்குன்னு வச்சுக்க, இப்படி பிரிஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது வாழ்க்கை துணை, அதாவது டைவர்ஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சண்டை சச்சரவு வாழ்க்கை துணை பிரிவதற்கு வாய்ப்புண்டு. இந்த மாதிரி பிரிவு ரேகை இருந்ததுன்னா பிரிவதற்கு வாய்ப்புண்டு. ஈஸியா உங்களுடைய ஜோதிட ரகசியங்கள், அதாவது கைரேகை ரகசியங்கள்ங்கிற பகுதியில இதெல்லாம் ஈஸியா கையை பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ மன்மத மேட்டில் இருக்கிறதா வாழ்க்கை,
அந்த வாழ்க்கை எப்படி நமக்கு அமையும், காதலோடு அமையுமா, பாசத்தோடு அமையுமா, அன்போடு அமையுமா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இல்லை ஃபெயிலியர் ஆகுமாங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி சுக்கிரன் மேலும் உயர்வாக இருந்துருச்சுனாவே அவர்களுக்கு தொடர்புகள் அதிகமாகும். அதுலேயும் இந்த செல்வாக்கு ரேகை இருந்ததுன்னா எத்தனை ரேகைகள் இருக்கிறதோ அத்தனை தொடர்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. தொடர்புகள்னு நான் சொல்லிட்டேன், பாசம், அன்பு, காதல் இது மாதிரி இருக்கும். தொடர்புகள்லாம் உடனே உடல் உறவு எடுத்துக்க கூடாது. உடல் உறவும் உண்டு. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? வாய் பயிற்சியோட முடிஞ்சு போயிடலாம். அண்ணன் தம்பி, அண்ணன் தங்கச்சி உறவு கூட இருக்கலாம், உடல் உறவோடு சேர்ந்தும் இருக்கலாம். அதனால ஒரு தவறாக நினைக்கக்கூடாது. அவங்க மூலமாக செல்வாக்கு வரும். சுக்கிரன் வீட்டில் எத்தனை கோடுகள், நீளமான கோடுகள் இருக்கோ செல்வாக்கு, அரசபோகமான ஒரு வாழ்வு, அந்த மாதிரி செல்வாக்கை குறிக்கக்கூடியது இந்த ரேகை. இந்த கையில் சுக்கிர வளையம் இருந்தால் ஆசை அதிகமாக இருக்கும், காதலிக்க நினைப்பார்கள், அந்த ஆசை அதிகமாக இருக்கும். இந்த குரு வளையம் இருந்தால் வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும், நல்ல ஒரு எல்லா திறமையும் இருக்கும், அறிவு இருக்கும், இந்த நேரத்தில் என்ன பண்ணணும்னு ஈஸியாக கண்டுபிடிச்சாங்க. இந்த குரு வளையம் இருந்தால் நல்ல அறிவு திறமை இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த இறுதி ரேகைக்கும் புத்தி ரேகைக்கும் இடையில அப்படி ஒரு இன்ட்டு மார்க் இருக்குது சார். இன்ட்டு மார்க் பெருக்கல் குறின்னு சொல்லுவோம். இந்த பெருக்கல் குறி இந்த விதி ரேகையில் இல்லாமல் இருக்கும். விதி ரேகையோட சேர்ந்து இருந்ததுன்னா இந்த விதி ரேகை இப்படி வந்துன்னா அது தடையாயிடும். விதி ரேகையில் இல்லாமல் இப்படி ஒரு பெருக்கல் குறி இருந்துச்சுன்னா சிறந்த அறிவாளித்தனமாக வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அறிவை பயன்படுத்தி, புத்தியை பயன்படுத்தி வாழ்வில் முன்னுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவோம்னா, பில்லி சூனியம் இந்த மாதிரி கெடுதல் பண்ணி மெஸ்மரிசம் பண்ணி வாழ்க்கையில் திறமையானவர்களாக இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த பெருவர்கள் ஒரு சில பேருக்கு வாழைப்பழம், உரிச்ச வாழைப்பழம் மாதிரி குண்டா இருக்கும், கோழி குண்டு மாதிரி இருக்கும், நல்லா முழுமுழுப்பாக இருக்கும். அதை பார்த்தாவே அவர்களுக்கு கொலை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் தோன்றும். கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றும். அதனால் அவர் தவறு செய்வதற்கு வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கையை பார்த்தோன்னா கண்டுபிடிக்கிற மாதிரி ஈஸியாக நான் சொல்லித்தரேன். பார்த்தீங்கன்னா அதே மாதிரி இந்த இங்கே கீழே இருக்கு இல்லையா, இது கங்கண ரேகைன்னு சொல்லுவோம். எத்தனை ரேகை இருக்கிறதோ அத்தனை 25 வயது. ஒரு ரேகை நல்லா இருந்துச்சுன்னா 25 வயசு அவங்களுக்கு நல்லா பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. 3 ரேகை இருந்தால் 75 வயசு கன்ஃபார்ம்டு. அதே மாதிரி இந்த ஆயுள் ரேகையை பார்க்கணும், விதி ரேகையை பார்க்கணும், புத்தி ரேகையை பார்க்கணும், இறுதி ரேகையை பார்க்கணும். இதில் கையில் உள்ள கோடுகள், அதாவது இப்போ தடை கோடு வருதுன்னு வச்சுங்க. இப்போ ஆயுள் ரேகையில் ஏதோ ஒரு தடை தீவு வருது, அப்போ அவங்க வாய்ஸ் கம்மியாகவும் வியாதி வரும். இப்படி தான் வச்சு இது எல்லாமே வச்சு தான் கால்குலேஷன் பண்ணோம். ஆனால் ஒரு ஈஸியாக எடுக்கணும்னா எத்தனை கங்கண ரேகை இருக்கோ அத்தனை 25 வயது அவர்கள் இந்த பூமியில் இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஈஸியாக தெரிஞ்சுக்கிற மாதிரி உங்கள் கையை பாருங்கள். நிறைய ஜோதிட ரகசியங்கள், அதாவது கைரேகை ரகசியங்கள் நான் சொல்லிக் கொடுத்துட்டு வரேன். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.